அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இப்போ வீட்டில் ஹோம்மேட் கீ எப்படி பண்ணு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பாலாடை நம்ம பால் காய்ச்சோம்ல அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து அந்த பாலாடையை நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து அதை எப்படி நெய்யாக மாற்றலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு அந்த எடுத்து வச்ச பாலாடையை நல்லா மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் வாட்ரு ஆட் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து வெண்ணெயாக முதல்ல எடுத்து வச்சுட்டேன். வெண்ணெய் மாதிரி வந்துருச்சு பார்த்திங்களா, நல்லா திரண்டு. இப்போ இதை நல்லா பிழிஞ்சு நம்ம ஒரு ஐஸ் பாத்திரம் வச்சுருக்கோம், ஐஸ் தண்ணி. இந்த ஐஸ் தண்ணியில் போட்டு வச்சோம்னா வெண்ணெய் வந்து நமக்கு உருகாமல் அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும், நம்ம அடுத்தடுத்து ரெடி பண்ணுற வரைக்கும். அப்புறம் நம்ம நெய் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ண இந்த வெண்ணெயை பிழிஞ்சு நல்லா அந்த ஐஸ் வாட்டரில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பாருங்கள், வெண்ணெய் நல்லா வந்துருச்சு. இதை அப்படியே பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இதான் நமக்கு வெண்ணெய். இதை நம்ம சூடு பண்ணி முருங்கையில் போட்டு இது பண்ணோம்னா அது நெய்யாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம இந்த ஐஸ் வாட்டர் தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் அது கொஞ்சம் நேரத்துக்கு வந்து நமக்கு வந்து மெல்ட் ஆகாமல் அப்படியே இருக்கும் அந்த வெண்ணெய். இப்படியே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் நெய்யை வந்து காய்ச்சுறத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம நல்லா மிக்சியில் போட்டு வெண்ணெயை தனியாக அந்த ஐஸ் வாட்டரில் எடுத்து வச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து சட்டியை ஹீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இதில் போட்டு நம்ம நெய்யை வந்து உருக்க போகிறோம், பார்ப்போம். இப்போ நான் தயாரிக்கிற இந்த இதில் எனக்கு ஒரு அரை லிட்ரு நெய்க்கு மேலே எனக்கு கண்டிப்பாக வரும். அதுவே எனக்கு ஒரு மாதத்துக்கு போதுமானதாக இருக்குது. நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணுங்கள் நெய்யை, வெளியே வாங்காதீங்க கடையில். உங்கள் குழந்தைகளுக்கு தேவையான எல்லாமே நீங்களாகவே வீட்டில் ரெடி பண்ணி கொடுங்க. இந்தமாதிரி குழந்தைங்களுக்கு தேவையான மால்ட்டு, பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸ் இதெல்லாம் கொடுக்காம மால்ட்டு ரெடி பண்ணுங்கள் வீட்டில். அதை வந்து இன்னொரு வீடியோவாக நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். மால்ட் எப்படி வந்து வீட்டில் ரெடி பண்ணணும் அப்படின்னு இன்னொரு வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த வெண்ணெய் வந்து நல்லா உருகி அந்த முறை கட்டி அந்த முறை வந்து அடங்கி நெய் வந்து வரும்போது பிரிஞ்சு வரும்போது நம்ம முருங்கை இலையை போட்டு நெய்யை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகிக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன், நல்லா மெல்ட் ஆகணும். இது ஃபுல்லாக உருகி முறை கூடி நல்லா இது கொஞ்சம் மெல்ட் ஆனதும் நீங்கள் சிம்மில் வச்சுருங்க. அப்படின்னா தான் நல்லா வந்து அது ரொம்ப நேரமாக ஹீட் ஆகி நமக்கு வந்து நல்லா நெய் வந்து வாசனையாக நமக்கு கிடைக்கும். பாருங்கள், நல்லா வந்து நெய் உருகி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. உங்களுக்கு நல்லா பார்த்தாலே தெரியும், நல்லா கொஞ்சம் பிரிஞ்சு நெய் வந்துருக்கு. பாருங்கள் நெய் வந்துருச்சா. இது நல்லா இன்னும் இந்த இதெல்லாம் வந்து கீழே இந்த ஒயிட்டாக இருக்கா, அந்த இது ஃபுல்லாக கீழே போய் தங்கிடும். தங்கி மேலே வந்து நமக்கு நெய் மட்டும் இருக்கும். அந்நியாரம் நம்ம வந்து முருங்கை இலையை போட்டோம்னா நமக்கு வந்து நல்ல கமகமான ஒரு நெய் வந்து ரெடி ஆகிடுச்சு வீட்டில். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா. கிண்டி இப்படியே எடுத்து விட்டுட்டே இருங்க. ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுட்டே இருங்க. இந்த பியூர் நெய் நம்ம வீட்டிலே காய்ச்சியாச்சு, எங்கேயுமே வாங்கணும் அவசியமே இல்லை. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இன்னும் நல்லாவே நமக்கு வந்து நெய் வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லாவே உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ நல்லா அந்த சொன்னேன்னா அந்த மேலே தெளிப்பாக வந்துருச்சா. அந்த ஒயிட்டு ஃபுல்லாமே கீழே போய் அப்படியே படிஞ்சிடும். இந்த வெள்ளை கலர் இருக்கிறதுலாம் கீழே படிஞ்சு மேலே எவ்வளோ ஒரு பியூராக ஒரு நெய் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து முருங்கை இலையை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த முருங்கை இலையை நம்ம உள்ளே போட்டோம்னா நெய்யை வந்து முறுக்கிடலாம். பாருங்கள், நல்ல நெய் வந்து ஃபுல்லாக பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. ப்ராப்பராக ஒரு ஒயிட் இது கூட மேலே இல்லை, எல்லாமே கீழே வந்து படிஞ்சு மேலே ஃபுல் நெய்யாக கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தாலே நல்லா தெரியும். இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஃபுல் நெய் உங்களுக்கு ரொம்ப கீழே படிஞ்சிருக்கு, மேலே ஒன்றுமே கிடையாது. அப்படின்னு இல்லை.
ஸ்டேஜில் நம்ம நல்லா கழுவி வச்சுருக்க இந்த முருங்கை இலைகளை நம்ம வந்து உள்ளே வந்து ஆட் பண்ண போகிறோம். போட்டோன்னே நல்லா பொரியும், முருங்கை இலை நல்லா பொரியணும். பொரிஞ்சும் ஒரு பிஞ்ச் கல்லுப்பு, ஒரு பிஞ்ச் கல்லுப்பு போட்டோம். நல்லா வந்து முருங்கை இலை நல்லா பொரிச்சு அந்த வாடையும் அப்படியே கமகமான்னு இருக்குது. இந்த முருங்கையில் வந்து நெய்யில் பொரிக்கிற வாடை வந்து கம்மன்னு வருது. ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். யாருமே ஃபஸ்ட்டு வெளியே தான் வாங்கிட்டு இருந்தோம். அப்புறம் நான் தான் ஒரு நாள் இதை செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு செஞ்சது. ஃபஸ்ட்டு ஒரு 80% நல்லா வந்தது. இப்போ பண்ண 100% நல்லா வந்துக்கிட்டு இருக்குது. நெய்யும் நல்லா மணமாக இருக்குது. நல்லா இந்த மாதிரி நெய் வந்து முருங்கை இலை வந்து பொரியணும். அவ்வளோதான், கொஞ்சம் நேரம் இந்த இதாகி அடங்கிட்டா நமக்கு ஹோம்மேட் நெய் ரெடி. ஃபைனலாக நமக்கு இவ்வளோ நெய் கிடச்சிருக்கு பாருங்கள். சூப்பராக கம்மன்னு நமக்கு நெய் ரெடி. தேங்க்யூ ஸோ மச்.